ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் அல்கோரிதம், அதாவது பியூரட் ஃபோர்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஷார்ட்டுக்கு ஒரு நம்ம அல்கோரிதம் இப்போ எழுதுகிறோம். அதோட அல்கோரிதமை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒரு ஸ்மாலான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நம்ம பார்க்குறோம். இப்போ செலெக்ஷன் ஷார்ட்டோட வேல்யூ என்ன இருக்குன்னா b = 0. பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0லேருந்து n-1 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் வேல்யூலேருந்து நெகட்டிவ் வேல்யூ 0லேருந்து -1ஓட வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அல்கோரிதம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும். சார்ட் a given array by a selection sort. given array, அதாவது இந்த அரேல இருக்கக்கூடிய கிவன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம செலெக்ஷன் ஷார்ட்டில் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். இந்த an array b0 n-1 of a orderable element, அதாவது இங்கே வந்து ஆர்டரபிள் எலமெண்ட், இங்கே வந்து நான் டிஸ்க்ரீஸ் ஆர்டர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே இன்ஆர்டர், அதாவது அன்ஆர்டராக நம்மளுக்கு இங்கே வந்து எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அதாவது இன்புட்டில் ஆர்டரே இல்லாமல் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறோம். அதுதான் இந்த நான் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்றது. இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். ஃபார் i = 2 n-2. இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னே நமக்கு தெரில. அப்போ 0 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ மினிமம் = i இருந்துச்சுன்னா ஃபார் j = i + 2 to n-2. இப்போ வந்து என்ன பார்க்குறோன்னா, இப்போ i வந்து +2 பண்ணுறோம். இப்போ என்னோட வேல்யூ -2 ஆக்குறோம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே வர வேல்யூ வந்து பியோட j b மினிமம். அதாவது b மினிமமாக இருந்தால் i டிக்ளேர் பண்ணும். bjயோட வேல்யூவாக இருந்தால் அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ வந்து அதை டிக்ளேர் பண்ணும்போது i + 2, அப்போ வந்து i + 2ன்றது n-2ஓட அதிகம் தான். அப்போ நம்மளுக்கு வந்து மினிமம் j அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம மினிமம் j அப்படின்றத ஃபஸ்ட்டு இது பண்ணிடக்கூடாது, டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. b மினிமம் ≤ bi அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து செலெக்ஷன் சார்ட்டில் சொல்லியிருக்கோம். த செலெக்ஷன் சார்ட் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் அ ஸ்வாப்டு மெத்தட். அதை நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போ ஸ்வாப் பண்ணுறோம். b of i b மினிமம். அப்போ b of i b மினிமம்ன்றது எப்படி வரும்னா b மினிமம், அப்புறம் ஸ்வாப் பண்ணி இந்த வேல்யூ நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். அதை ஸ்வாப் பண்ணி b = i அப்படின்னு கொண்டு வரோம். அவ்வளோதான் இதோட வேல்யூ.